சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்ப, சீமான் ஆட்டத்தை இந்த காலத்துல பாப்பேன். அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க. வட்ட வட்ட பாறையிலே ஹலோ நாயே நாயே சத்தமா சிரிச்சுட்டேன். வீட்டுக்கு போ, குடுத்தன வர போறாங்களாமா. 9ங்க. இங்க பாரு. கேக்குற 9ல வாயில என் பூளை விட்டு ஆட்ட யார கேக்குற 9ல வீட்டுக்குள்ள வர கேக்குற 9ல உன்னை விட மாப்பும் மந்தாரம் மாதார எவன் பார்த்த வேலைடா இது? 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று, 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. நாம் தோற்கும் கட்சி. அரசியல் எல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம் தம்பி. தோற்பதில் சாதனை படைத்த சீமான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சைமன் ஜெயிக்க முடியாது. 4 முறை பொது தேர்தலில் தோற்று, கடைசி வரை தோத்துதான் போவ. அண்ணா இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணி கொண்டு வர போறாருன்னு பாருங்க. வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டம் கட்டி தண்ணியை திருப்புறோம் மேட்டூருக்கு. இங்க முல்லைப்பெரியாற்று பாத்துருக்கு. அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீரை விளைச்சிருவோம். ஏண்டா இது என்ன வாயா இல்ல பம்பு செட்டா? அதுல அடுத்தவங்க காட்டுல இருக்கிற தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டு போய் பக்கத்து காட்டுல விட்டு இருக்காரு. சாட்டை இனிமே வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனல்ல பேசக்கூடாது, என் கால்ல வந்து விழுங்க. எப்ப பார்த்தாலும் விஜய பத்தியே தான் பேசிட்டு இருக்காரு. இவன் இன்னும் தெரிந்தல மாமா. சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அவன் வரமாட்டான் சட்டசபைக்கு போவாரா சீமான்? அண்ணா சட்டசபைக்கு போக மாட்டாரு, பாடையில தான் போவாரு. சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் கோட்டைய நீ பிடிக்கணும், முன் கோட்டைய சீமான் பிடிப்பான். அதுதான்டா கடைசி வரைக்கும் நடக்கும் புறம்போக்கு நாய்களா. 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி தெனாவட்ல கேக்குற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா, ஒரு ஓட்ட போட்டு விட்டுரு. வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? அடி வயிற்றிலிருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ ஸ்ரீமான் விஜயலட்சுமி கூட போய் ஓட்டு போட்டு சந்தோஷமா இரு. உன் கட்சி 2026 க்ளோஸ். பூரா உண்டியல் காசு, உழைச்ச காசு ஒரு 10 ரூபாய் கூட கிடையாது. நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இந்த 16 வருஷமா என்ன பண்ணன பொய்யா பேசிட்டு இருக்க, அதுதான் நக்கிட்டு போகுது. இப்போ என்ன புடுங்குனா ஒரு ஆணையும் புடுங்கல. ஏன் விட்டுட்டு போக முடியல? உன் கூட பிறந்துட்டேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. பிறவி கடமை கத்திட்டாது செத்து போக முடியாது. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்? சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு தின்னுட்டு போய் சேர வேண்டியதான். போ, எப்படியா போ, நானும் போறேன். நமது சின்னம் சோளக்காட்டு விவசாயி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சோளக்காட்டு மைனர் குஞ்சு. கையில என்ன செல்போன்? என்னது என்ன புதுசா இருக்கு? ஆமாண்ணே, 10G 11G கஞ்சி கமெண்ட பாருங்க. உழைத்து வாழாத ஒரே ஜென்மம் இந்த நாய் தான். என்னடா அது வானத்தை பார்த்து ஓலை விட்டுட்டு இருக்காரு. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தான் மெதுவா பண்றா, ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நல்லா வேலையை விட்டு போயிட போறாங்க. இந்த தேர்தலோட கட்சியே ஊத்திக்கும். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய சங்கு சத்தம்.
என்னடா அண்ணா பாத்ரூம்ல உட்காந்துட்டு கத்திட்டு இருக்காரு. என்டிகேடா 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 யாரா அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? என்டிகேடா என்டிகேடா என்டி மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆயிப்பா மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். சாப்பிடுறதுக்கு பாப்கார்ன் கேட்கலாம் வச்சுக்கிறியா? கமெண்ட பாருங்க. வாளா என் வாழ்வை வாழவே தாவை காப்பு. நீ எப்படி ஊனாலும் எந்த பயனும் இல்ல. உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? கமெண்ட பாருங்க. நீ படிச்ச காலேஜ் பேரை சொல்லு. திருநிதி காலேஜ். ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சது தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருவேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். 10 நாள் எங்க கல்லு குடிக்கிறது. ஒரு நாள் கல்லு குடிச்சாலே போலீஸ்காரன் கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவா. அதுக்கு தான் பிளான் பண்றாரு அண்ணா. நல்ல வருமானம், ஆனா 5000 தான் கட்டுதான். இவன் பரிசு பாஸ்கர் மாசம் 2000 கட்டுதான். இவன் மிண்டு மண்டோதரி பிராத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் வருமானத்துல 10% தான் கட்டுதான். இவன் நைட் ராஜா வீட்டுல கொள்ளடிக்கான். இது யாரா திரும்பின்னு இருக்கிறது? யாரு அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். அண்ணா மிகப்பெரிய ரவுடி. கமெண்ட பாருங்க. இது ஏதோ லூசு. அண்ணா கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அண்ணா எப்படி பதில் சொல்றாருன்னு பாருங்க. One man's freedom fighter is another man's terrorist is what you're saying. You have a point, you have an argument, but still I may hold my ground as far as Indian law is concerned. But I'll ask you one question. Unga So I am helping giving the rise to because தமிழ்ல கேள்வி கேட்டு இருந்தாங்கன்னா நேரம் பக்கம் பக்கமா பேசியிருப்பாரு அண்ணா. வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். நீ கண்ணங்கண்ணன் இருக்கான், இங்கிலீஷ்ல பேசுறான். பூளை கூட நீ என்ன படிக்கிறீங்க? பூளை வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டா பேரை சொல்லாம கண்ணங்கரையன்னு இருக்கான்னு சொல்றாரு. திருக்குறள் தான் படிக்கிற, திருக்குறள் திருவள்ளுவன் ஒருத்தர் இருக்கான்ல. தம்பி 1959 வரையப்பட்டது இந்த உருவம். இது ஒரு புனையப்பட்ட உருவம் தம்பி. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். வகுந்து விடுவேன். நல்ல வேலை வள்ளுவருக்கு திருக்குறளே நான் தான் சொல்லி தந்தேன்னு சொல்லாம விட்டாரு. யாராவது அண்ணனுக்கு பாரதியார் கெட்ட போட்டு விட்டதே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழுங்கா திரள் நிதி கொடு பாப்பா. பேர பாருங்க சீமாராதியார். எனக்கு எதிரி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்த்து சண்டை செய்கிற பரம்பரை வீரர்களை நீ பூச்சாண்டியா சுத்தி கருவக்காடு நீங்க கழுத்தெடுத்து போட்டா கூட ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்க 2 நாள். நாம் குடிமகன் கட்சி, நாம் கதை கட்சி. அண்ணனோட அடுத்த கதை கேளுங்க. தம்பி ஐடி கார்டுங்க. டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. அண்ணனை பத்தி தம்பிகளே தப்பா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதோ இவருதாமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர். இவர் உருட்டு மூலவர் இவருதாமா. இவரு ஒரு ஆள் அடிச்சா போதும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னடா இது அண்ணனை உட்கார வச்சுட்டு இப்படி பேசுறீங்க? உண்மைய உளறிட்டான். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? 1000 ரூபாய் தாராம் புள்ள அரிசி பருப்பு தாரா. ஏண்டா சீமான் வால்காட் நாய. ஏத்த மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். வால்காட் நாய செருப்ப பிஞ்சுட சீமான் உனக்கு. எவன்டா அது அண்ணனுக்கு இந்த கெட்ட போட்டு விட்டதே? हेलो राजू जी, कहाँ पे हो? मैं तुझे बहुत दिनों से ढूंढ रही हूँ. प्यार करने के लिए आ जाओ राजू. आई लव यू राजू. ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். ஆமக்கறி சாப்பிட்டேன். அடே பேயில போமா.
இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். ஆமக்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில அண்ணா முழு ஆமையாவே மாறிட்டாரு. மாறல, மாத்திட்டானுங்க. அது இந்த மாதிரி அரைக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கலை தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல ஆமா ஓடு திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு அந்த ஆமை இதுதான். தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் அரசாங்க நடப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். கலைஞரை கடல்ல போட்டா கட்டுமரமா மிதப்பாரு, அதே மாதிரி சீமான தூக்கி போட்டா ஆமையோட்டில் மிதப்பாரு. புதுசா எல்லாத்தையும் புதுசு தேடி இல்ல. செல்போன் நியூ மாடல், கார் புதுசு, சேலை புதுசு, சட்டை புதுசு, எல்லாம் புதுசு. இது ரெண்டு அதர பழசு. ரெட்டலை இந்த உதயசூரியன் 60 வருஷம் பழசு. இதை தொலைச்சிட்டு புதிதாக ஒன்றை தேடுங்க. அப்படியா? உங்க அம்மா பழசு, உங்க அப்பா பழசு, உங்க பொண்டாடி பழசு, உங்க பசங்களும் பழசு, நீயே பழசு. எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எப்பவுமே என்டிக்கே வெல்லாது. இந்த ஜென்மம் இல்ல, நீ அடுத்த ஜென்மத்திலும் அது முடியாது. காலம் பூரா தோத்துக்கிட்டே தான் இருப்ப சாமான். விஜய் ஃபேன்ஸ் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்களாமா? இனி வருங்க, என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு தான் ஓட்டு போடும். நாராயண் சார் இருக்காங்களா? நீங்க பிரபாகரன் மகன் சீமான் அண்ணன் பேசுறப்ப எப்படி தடுமாறுறாருன்னு பாருங்க. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறன், ஜெயிக்கிற பப்பன் சைக்கு ஜெயிக்கிறன், ஜெயிக்கிற பப்பன் சைக்கு ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்ல வீரன். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. கோழி கொண்டு விளையாடுறதுக்கு அண்ணனுக்கு வேற இடமே கிடைக்கலையா? வானே அங்க வானே, இந்த டாஸ்மார்க் வானே 10 ரூபா கூட வச்சு விக்கிறானே. இவரை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவரை எஸ்கேப் ஆயிட்டாரு. சார் என்ன சொன்னாலும் உங்க கை தட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல, அண்ணன் கதை சொல்லி பழகிட்டாரு, தம்பிகளும் கேட்டு பழகிட்டாங்க. அதை மாத்த முடியாது. சுத்தி என்னை ராணுவம் வளர்ச்சிருச்சு. அவருக்கு போட்டோனா ஒரு செல்ஃபினா. நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டிருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டேன். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சத்தமா வைக்கிறா. அவளா நான் நல்ல ஆத்தாள கொண்டு பறக்கிறவன். அப்ப இவருக்கு மட்டும் ஏன் சைமன் செபாஸ்டியன் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்க? தமிழ் பேர் வைக்கணும்டா. அவன் தான் நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தவன். அப்பாவும் அம்மாவும் உனக்கு சைமன் அப்படின்னு வச்சிருக்காங்க, உன் தம்பி கொண்டு பீட்டர் ஜேம்ஸ் வச்சிருக்காங்களே. ஒருவேளை இப்ப நீ